முதல்ல அதுக்கு தேவையானது என்னன்னா, சன்ஃப்ளவர் ஆயில் ரொம்ப நல்லது. சன்ஃப்ளவர் ஆயில் உங்ககிட்ட இருந்ததுன்னா, சனோலா, சஃபோலா அந்த மாதிரி எண்ணெய்கள் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா செக்குல ஆட்டி தனியா சன்ஃப்ளவர் ஆயில்னே கிடைக்கும். அந்த மாதிரி எண்ணெய எடுத்து லைட்டா மசாஜ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க வச்சுருக்கோம் சன்ஃப்ளவர் ஆயில் இது. ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம பாடிக்கு எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த அண்டர் ஆர்ம்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஈவன் தொடைகள் அதுக்கு கூட ரொம்ப டார்க்கா இருக்கும் சில பேர். அதுக்கும் கூட இந்த சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து கொஞ்சம் மசாஜ் பண்ணலாம். அதுக்கு மேல யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னா, கடலை மாவு. நம்ம வீட்ல இருக்கோம், எப்போவுமே நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கோம், இல்லை வெளியில் வச்சுருப்போம். பஜ்ஜி போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனால் நம்ம உடம்புக்கு அதை யூஸ் பண்ண மாட்டோம். வாரத்தில் ஒரு நாளாவது இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு கடலை மாவு வச்சு வாஷ் பண்ணி பாருங்கள். இந்த கருப்பெல்லாம் சீக்கிரமாக போயிடும். நம்ம ரொம்ப காஸ்ட்லியான க்ரீம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சிகிச்சையை நீங்கள் செஞ்சுக்கலாம்.